الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. திருக்குர்ஆனுடைய சிந்தனைகளில் 12வது தலைப்பாக நாம் பார்க்க இருப்பதுதான் மனிதனுக்கான படைப்புகளுக்கான வாழ்வாதாரம். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஊர்வனவாக இருக்கட்டும், அதற்கான ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாவின் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உலகில் வாழக்கூடிய அத்துணை படைப்பு, சிறிய முதல் பெரிய வரை அத்துணை படைப்புக்கான ரிஸ்க்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ரிஸ்க்குனா என்ன? வாழ்வாதாரம் நம்ம தமிழ் சொல்லுவோம். சொல்ல என்ன அர்த்தம்? ரிஸ்க் என்றால் மனிதனாக இருக்கலாம், படைப்புகளாக இருக்கலாம். அது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை என்னவெல்லாம் தேவையாக இருக்குமோ, செல்வமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அத்தனை தேவைகளையும் உள்ளடக்கியதான் ரிஸ்க் என்று சொல்வார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் எந்த படைப்பு பிறப்பது உருவாகும் போதே ரிஸ்க்கை சுமந்து கொண்டு பிறப்பதல்ல, எப்பொழுதும் ரிஸ்க்கை சுமந்து கொண்டே இருப்பது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுவான், எத்தனையோ உயிரினங்கள் லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அதனுடைய ரிஸ்கை சுமந்து கொண்டிருப்பது கிடையாது. அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும், அல்லாஹ் தான் அதற்கும் உணவளிக்கிறான், ரிஸ்க் அளிக்கிறான், உங்களுக்கும் மனிதர்களாகிய உங்களுக்கும் ரிஸ்க் அளிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஆக அல்லாஹ் ரிஸ்கை முடிவு செய்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அடியான் பிறக்கும் போது 4 விஷயந்தான் அல்லாஹ் முடிவு செஞ்சாராம். ஒன்று, அவனுடைய அமல், எவ்வளோ காலம் அமல் செய்வான் என்று. 2வது, அவனுடைய வாழ்க்கை, எவ்வளோ காலம் வாழ்வான். 3வது, ரிஸ்க், அவனுடைய வாழ்வாதாரம், எவ்வளோ உண்வான், எவ்வளோ ஆடை அணிவான், இது எல்லாத்தையும் எல்லாம் முடிவு செய்துட்டான். 4வது, நல்லவனா கெட்டவனா என்பதையும் எல்லாம் முடிவு செய்து விட்டான். எந்த அளவுக்கு ரிஸ்கை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், இன்ன நஃப்ஸன் லன் தமூத் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, ஒரு ஆத்மா அது மரணமடையாது அதற்குண்டான ரிஸ்க்கு பூர்த்தியாக பெற்றுக்கொள்ளும் வரை. ரிஸ்கை பூர்த்தியாகிற வரைக்கும் மரணம் வராது. ரிஸ்க்கு பூர்த்தியாகிவிட்டால் அவனுக்கு மரணம் வந்துருச்சு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். எத்தனையோ படைப்புகளுடைய ரிஸ்க்கு அதுவாக என்னது வைத்துக்கொள்ளாது, நம்மளை போன்று சேமித்து வைக்கொள்ளாது. அல்லாஹ் அதற்கு அறியாத புறத்தில் ரிஸ்க் அளிப்பான். ஒரு மனிதர் ஒரு நாள் ஒரு பாதையில் போயிட்டுருக்காரு. அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் உணவை தயார் செஞ்சுட்டு போவாங்க, வழியில் சாப்பிட்டுக்குவாங்க. இப்படி ஒருத்தர் போகிறாரு, களைப்படைந்து ஒரு மரத்துக்கறியில் போய் உட்காந்து மதிய உணவை சாப்பிட்லான்னு உட்கார்றாரு. உட்காந்து ரொட்டி எடுத்து சாப்பிடும்போது ஒரு பூனை வருது. அதுக்கு நம்ம ரொட்டி கொடுப்போம்னு சொல்லி ஒரு அரை ரொட்டியை கொடுக்குறாரு. அந்த பூனை அந்த ரொட்டி எடுத்துகிட்டு போயிடுது. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி அதே பூனை வருது. என்னடா திரும்பியும் வருது, ரொட்டி பத்தலையோ அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ரொட்டியை கொடுக்குறாரு. அந்த ரொட்டியை எடுத்துகிட்டு அந்த பூனை போயிடுது. கொஞ்ச நேரம் கழித்து 3வது தடவை அந்த பூனை வருது. இன்னும் ஒரு ரொட்டி கொடுத்துருக்கோமே, 2 ரொட்டி கொடுத்துட்டோமே, அந்த பூனை பத்தலையில் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த ரொட்டியை வச்சு இன்னொரு ரொட்டியை கொடுத்துட்டு அந்த பூனை பின்னாடியே தொடர்ந்து போகிறார். தொடர்ந்து போனால் அந்த பூனை ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காருது. இவர் அந்த மரத்துக்கு மேலே ஏறி பார்த்தா அந்த ரொட்டியை எடுத்து பக்கத்தில் இன்னொரு பூனை இருக்குது. அந்த பூனைக்கு கண் பார்வை தெரியாது. அந்த கண் பார்வை தெரியாத பூனைக்கு இந்த பூனை எடுத்துகிட்டு போகுது. இப்போ இந்த சம்பவத்தின் மூலம் அவரை உணர்ந்து சொல்லுவார், அல்லாஹ் எத்தனையோ படைப்புகள், அதற்கு கணக்கில்லாமல், அது முயற்சி இல்லாமல் அல்லாஹ் ரிஸ்க் அளித்திருக்கிறான் என்று அவர் பெருமையோடு அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி யோசிப்பார். மற்றொரு சம்பவம், இமாம் அஸ்மாயி என்ற மிக பெரும் ஒரு இமாம் இருந்தார்கள். ஜாமியா பஸ்ராவுடைய ஜாமியாவில் தொழுது கொண்டு வெளியே வருவார். அப்போ ஒரு கிராமவாசி ஒட்டகத்தில் வருவார். இப்போ அந்த கிராமவாசி கேட்பார், நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி. இப்போ இமாம் சொல்வார்கள், இதோ கலாமுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படக்கூடிய இடத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ அவர் கேட்பார், கலாமுர் ரஹ்மானா, ரஹ்மானுடைய வேதம் அது என்ன, எனக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசி கேட்பார். உடனே அந்த இமாம் என்ன பண்ணுவார், வத்தாரியாத்தி தர்வன் என்ற அந்த சூறாவை ஓதி காட்டுவான். அதில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், வானத்தில் உங்களுக்கான ரிசுக்கை அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான் என்ற ஆயத்தை ஓதனோடனே அந்த
கிராமவாசி இந்த ஆயத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் முடிவு செஞ்சிருவார், அல்லாஹ் வானத்தில் எனக்கு ரிஸ்க்கை முடிவு செஞ்சுருக்கான், எனக்கான உணவு எனக்கான வாழ்வாதாரத்தை நான் பூமியில் தேடிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அவர் வேட்டைக்காண்டி வருவார். அந்த வேட்டைக்காண்டி உள்ள அம்பு வில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சிருந்த ஒட்டகத்தை அறுத்து எல்லாத்தையும் பங்கிட்டு, இனிமேல் அல்லாஹ் எனக்கு உணவு அளிப்பான், ஏன்னா அவன் தான் பொறுப்பாளன், நான் அல்லாட்டே எனக்கு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு திரும்பி போயிடுவார். அவர் ஆச்சரியமாக பார்ப்பார், இமாம் இப்படிப்பட்ட மனிதரான்னு சொல்லி. சில காலங்கள் கழியும். ஒரு நாள் இமாம் அஸ்மாயி அவர்கள் ஹஜ்ஜுக்காண்டி போயிருப்பாங்க. தவாஃப் செஞ்சிட்ருப்பாங்க. தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கள தொட்டு கூப்பிடுவாங்க. ஒருத்தர் திரும்பி பார்த்தா ஒரு நபர். இப்போ அந்த நபர் கேட்பார், என்னை யாருன்னு தெரியுதா இமாம் அவர்கள் எப்படின்னு கேட்பார். எனக்கு தெரியலையே, நான் தான் அந்த கிராமவாசி, அன்னைக்கு உங்களை சந்திச்சேன்ல, குரான் ஓதும்படி கேட்டேன்ல, அந்த கிராமவாசி தான். இத்தனை காலங்கள் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு தொடர்படியாக அழைத்து கொண்டே இருக்கிறான், நான் அல்லாட்ட தான் நான் எப்பவுமே கேட்குறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். இமாம் அவர்களே, உங்களால் முடிஞ்சால் எனக்கு இன்னொரு உதவி செய்யணும், நீங்கள் அந்த சூறாவை மீண்டு எனக்கு ஓதி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இமாம் அவர்கள் அந்த ஆயத்தை கண்டினியூவாக அவருக்கு கடைசியாக ஓதி காட்டுறது ஒஃபிஸ்ஸமா இருதுக்கும், அந்த ஆயத்துலேருந்தே ஓதி காட்டுறாரு. அல்லாஹ் அதில் பல இடங்களில் சத்தியம் விட்டு சொல்லுவான். இப்போ ஓதி காட்டுவார். ஓதி காட்டினோடனே அந்த கிராமவாசி அந்த ஆயத்தை கேட்டோடனே அவருக்கு இந்தளவு கோபத்தோடு சொல்லுவார், ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்னஹு லஹக்குன் என்ற அந்த ஆயத்து. இப்போ அவர் சொல்லுவார், மந்தல்லதி அக்தபல் ஜலீல ஹத்தல் ஹலஃப், அல்லாவை சத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு யார் அல்லாவை கோபப்படுத்தியது. ஏன்னா அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லிட்டு சத்தியமாக சொல்லுவான், கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் வந்தே தீரும், அல்லாஹ் பொறுப்பு வைத்திருக்கிறான் என்று அந்த சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவான். அந்த கிராமவாசி சொல்லுவார், அல்லாவை சத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு யார் இவ்வளோ கோவப்படுத்தியது என்று அவர் சொல்லுவார். அதை சொல்லி அவர் ஒரு கட்டத்தில் அதே நிலையில் அவரோட ரூஹை பிரிஞ்சு. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அடியார்களுக்கு படைப்புகளுக்கு ரிஸ்க்கை எந்த அளவுக்கு முடிவு செய்திருக்கான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்னமா அஸாபக லம் யகுன் லியுக்திஅக், அல்லாஹ் உங்களுக்குன்னு முடிவு செய்தது உங்களை விட்டும் போயிடாது, உங்களுக்கு முடிவு செய்யாதது உங்கள் யார் நாடினாலும் வராது என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அதிகம் என்ற ஒரு பெரியார் ஒருத்தர் நபர் கடந்து போகிறாரு, அவங்கள கடந்து போகிறார், கவலையோடு கடந்து போகிறாரு வாழ்வாதார விஷயத்தில். அவரை கூப்பிட்டுட்டு, என்ன பையன் அவ்வளோ கவலையாக இருக்க, இப்படி பொருளாதார வாழ்வாதார கவலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதை கேட்டுட்டு, நான் உனக்கு சில விஷயம் சொல்கிறேன், நீ அதுக்கு பதில் சொல்லுங்குவார். உடனே இமாம் அவர்கள் அந்த அறிஞர் இப்ராஹிம் அதிகம் கேட்பார், இந்த உலகத்தில் அல்லாஹ் நடக்காது ஏதாவது நடக்குமான்னு கேட்டார். அந்த மனிதர் சொன்னார், இல்லை, எல்லாம் அல்லாஹ் நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து கேட்டார், உனக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு முடிவு செஞ்சுருக்கால, அது உனக்கு கரெக்டாக வருமா வராதான்னு கேட்டார். அல்லாஹ் முடிவு செஞ்சு எனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னபோது, அப்போ ஏன் கவலைப்படுற, அல்லாஹ் உனக்கு என்ன முடிவு செஞ்சால் கண்டிப்பாக வரும், நீ கவலையே படாத என்று அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்ம யோசிக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கான ரிஸ்க்கை முடிவு செய்திருக்கிறான். இப்போ நம்மளுடைய வேலை என்ன, நம்மால் முடிந்த முயற்சி செய்யணும். அல்லாஹ் முடிவு செஞ்சுருக்கிறானே, ரிஸ்க்கை முடிவு செஞ்சுருக்கானே சொல்லி நம்ம வீட்டில் உட்காந்துடக்கூடாது, சம்பாதிக்காமல் உழைக்காமல் உட்காந்துக்கூடாது. அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் பிடிக்காதது. அப்போ நம்மால் செய்த ஒரு உழைப்பு, நம்மால் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வல்லதி ஜஅலலகுமுல் அர்த தலூலன், இந்த பூமியை உங்களுக்கு கட்டுப்பானதாக ஆக்கியிருக்கிறான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இதனுடைய மூலைகளில் சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தான் ரிஸ்க்கு பொறுப்பு வச்சுருக்கான், ஆனால் நம்மளால் முயற்சி செய்ய வேண்டும்.